வணக்கம். திருப்புகழை தொண்டை நாட்டு பகுதியில் பரப்பியவர் வள்ளிமலை சுவாமிகள் என்ற சச்சிதானந்த சுவாமிகள். தமிழ்நாட்டு பகுதியில் பரப்பியவர் திருப்புகழ் சாமி ஐயர். உலகம் முழுவதும் பரப்பியவர் கிருபானந்த வாரியார் சுவாமிகள். இந்த திருப்புகழை கண்டெடுத்து கொடுத்தது யார்? 1871 ஆண்டு. கடலூருக்கு பக்கத்தில் மஞ்சக்குப்பம். அங்கே ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு. சிதம்பரத்தை சேர்ந்த தேசிக பெருமக்கள் தீட்சிதர்கள் சிதம்பரம் கோயில் எங்களுக்குத்தான் சொந்தம் என்று அப்பொழுது கேஸ் போட்டார்கள். அரசாங்கம் எனக்குத்தான் சொந்தம் என்று வழக்கு தொடர்ந்தது. இதில் எதை கொண்டு வந்து நிரூபிக்கிறதுன்னு தெரியலை. தீட்சிதர்களெல்லாம் கடைசியாக என்ன பண்ணாங்க, ஒரு பாட்டை கொண்டாந்து போட்டாங்க. நீதிபதி வெள்ளைக்காரர், தமிழ் தெரியாது. ஆனால் அந்த பாட்டு தமிழில் இருக்குது. ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து சொன்னார்கள். அந்த பாட்டில் என்ன இருக்குது? தாது மாமலர் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. வேத நூல் முறை வலுவாமே வேதியர் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசனை புரிகோவே. வேத நூல் முறை வலுவாமல் 3000 வேதியர்கள் வழிபாடு செய்யக்கூடிய பெருமானே அப்படின்னு அந்த பாட்டில் இருக்கு. திருப்புகழ் பாட்டு. நீதிபதி கேட்டார், இந்த பாட்டு எங்கே இருக்கு? திருப்புகழில் இருக்கு. திருப்புகழ் பாடினது யாரு? அருணகிரிநாத சுவாமிகள். அவர் எப்போ வாழ்ந்தார்? 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தார். அந்த 15ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த 3000 பேர் வழிபாடு செய்கிறார்கள், அப்படித்தானே? ஆமாம், நாங்கள் தான் 3000 வேதியர்கள். தில்லை 3000வர் என்று எங்களுக்கு பெயர் என்று தீட்சிதர்கள் சொன்னார்கள். தில்லை வாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று நடராஜ பெருமானே சொல்லியிருக்கிறார். திருவாரூரிலே அடியெடுத்து கொடுத்த பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு தியாகராஜ பெருமான் இப்படி அடியெடுத்து கொடுத்தார். எங்கள் 3000 பேரில் நடராஜாவும் ஒருத்தர். இதெல்லாம் நீதிபதிக்கு போய் காதில் விழுந்தது. தீர்ப்பு கொடுத்தார், தீட்சிதர்களுக்குத்தான் தில்லை கோயில் சொந்தம். அந்த தீர்ப்பு அன்றும் இருந்தது, இன்றைக்கும் இருக்கிறது. அந்த கோர்ட்டில் ஒரு குமாஸ்தா, ஒரு மேலாளர். அவருக்கு வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளைன்னு பேர். அவருக்கு ஒரே ஆச்சரியம், இது என்னைய ஒரு பாட்டை கொண்டாந்து போட்டு இதை சாட்சியாக மாற்றி விட்டீர்கள், இந்த பாட்டு எங்கே இருக்கு? திருப்புகழில் இருக்கு. அப்படியா? திருப்புகழ் பாட்டு உங்களுக்கு வேறு என்னமாவது தெரியுமா? 2 பாட்டை சொன்னார்கள். அவருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஆகா, இப்படியெல்லாம் பாட்டு இருக்கா? பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கே. திருப்புகழை தேடணும்னு வேலையை விட்டார் வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை. திருப்புகழை தேடினார். தமிழ்நாடு முழுக்க தேடினார். வடநாட்டிலே சில பகுதிகளில் தேடினார். கிட்டத்தட்ட 1000 திருப்புகழ் பாட்டுகளுக்கு மேலாக தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்தார். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு திருப்புகழ் கிடைக்காது. கண்டுபிடிச்சு ஒரு பதிப்பு போட்டார். அவர் பிள்ளைக்கு செங்கல்வராய பிள்ளைன்னு பேர். சு செங்கல்வராய பிள்ளை, வடக்குப்பட்டு சு செங்கல்வராய பிள்ளை. அவர் ஒரு 300-310 திருப்புகளை கண்டுபிடிச்சார். ஆக இன்னைக்கு மொத்தமாக 1300 சொச்சம் திருப்புகள் நமக்கு கிடைச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த அப்பாவும் பிள்ளையும். வடக்குப்பட்டு சுப்பிரமணிய பிள்ளை, அவர் மகன் செங்கல்வராய பிள்ளை. இந்த திருப்புகளை பரப்பியவர்களில் தலையாயவர் வள்ளிமலை சுவாமிகள் என்ற சச்சிதானந்த சுவாமிகள். நம்ம அவரை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அவர் பிறந்தது பூனாச்சிபுதூர், பவானிக்கு பக்கத்தில். திருச்செங்கோட்டு பெருமானுடைய கருணையினாலே பிறந்தார். அதனாலே கொஞ்சம் கொஞ்சமாக முருகபக்தி உள்ளவராக மாறினார். ஆரம்ப காலத்தில் படிப்பில்லை, 2 தாரம் கல்யாணம், அதுலேயும் எல்லாரும் இறந்து போய் விட்டார்கள். குழந்தையெல்லாம் இறந்து போச்சு. கடைசியில் இவரும் மனைவியும் ஒரு மகனும் மிச்சம். பெரும்பாடுபட்டு தீராத வயிற்று வலியோட வறுமையோட பழனி ஆண்டவன் காலில் போய் விழுந்து பழனி ஆண்டவன் அருளால் வயிற்று வலி தீர்ந்தது, வறுமை தீர்ந்தது, பக்தராக மாறினார். அதையெல்லாம் நம்ம முன்னாலே சிந்தித்திருக்கிறோம். மதுரையைச் சேர்ந்த ஒரு பொண்ணு
அங்கே போய் திருப்புகள் பாட, அந்த திருப்புகள் பாட்டை கேட்க இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கே. சிங்கார ரூபமயில் வாகன நமோ நம. அந்த வரி அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. மயிலும் அழகு, பெருமானும் அழகு. இந்த மயிலில் ஒரு பெருமை உங்களுக்கு தெரியுமா? மயில் உடம்பெல்லாம் பச்சையாக இருக்கும், கழுத்து நீளமாக இருக்கும். சிவபெருமான் மாதிரி மயில். சிவபெருமானுக்கு இடது பாதி அம்பாள் பராசக்தி பச்சை. சிவபெருமான் கழுத்திலே திருநீலகண்டம் நீலம். பச்சை என்பது வளர்க்கும், நீலம் என்பது விஷத்தை முறிக்கும், நஞ்சை மாற்றுவது நீலம், நீலகண்டம். இந்த இடத்துல ரெண்டு. சிவபெருமான் மாதிரி மயில், சிங்கார ரூபமயில் வாகன நமோ நம. இந்த வரி அவரை ரொம்ப இடுக்க, அந்த பாட்டை கேட்டு ஒன்றும் தெரியாத அந்த பிள்ளை, அர்த்தநாரின்னு அப்போ அந்த சாமிக்கு பேர். அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பித்து தன்னுடைய 35வது வயசுக்கு அப்புறம் திருப்புகள் 450 பாட்டு பாடம் பண்ணி பல ஊர்களுக்கு சென்று திருவண்ணாமலைக்கு போய் சேஷாத்திரி சுவாமிகளாலே வழி அனுப்பப்பட்டு வள்ளிமலைக்கு வந்து சுவாமிகளாக வாழ்ந்தார். இந்த வரலாற்றை நாம் இதுவரை சிந்தித்திருக்கிறோம். இந்த வள்ளிமலையில இவர் செய்த செயல்கள் இவர் பக்தர் மட்டுமல்ல, சித்தர் என்பதை நிலைநாட்டின. அதனால தான் சித்தர்கள் வரிசையில் இவரை கொண்டாந்து சேர்த்தான். ஏன் தெரியுமா? சென்னையில் ஒருத்தர் கும்பிட்டுக்கிட்டு இருக்கார், சாமி அவருக்கு முன்னால் உட்கார்ந்துருக்கார். அதே நேரத்தில் வள்ளிமலையிலே ஒருத்தர் வழிபாடு செய்கிறார், சாமி அங்கேயும் இருக்கார். இது சித்தர்களால் மட்டுமே முடியும். ஒரே நேரத்தில் 2-3 இடங்களில் இருப்பது என்பது சித்தர்களுக்கு ரொம்ப சர்வசாதாரணம். இவர் செய்கிறார். ஒரு முறை இமயமலை யாத்திரை போகிறதுக்காக வள்ளிமலை சுவாமி சென்னைக்கு வந்தார். கைலாசம் வரைக்கும் போகணும், கேதார்நாத், பத்ரிநாத் எல்லா பகுதியும் சுற்றணும். இதெல்லாம் எப்போ? 1940, 30 அதை ஒட்டிய ஒரு காலகட்டம். இங்கே இருந்து புறப்பட்டு போகிறார். சென்னையில் ஒரு வீடு, வெங்கடேஸ்வர ஐயர்னு ஒருத்தர். அவர் வீட்டில் அன்னைக்கு சாப்பாடு. சாமி உட்கார்ந்தார், எல்லாருக்கும் அன்னதானம். சச்சிதானந்த சுவாமி என்று சொல்லப்படக்கூடிய வள்ளிமலை சுவாமிகள் அங்கே உட்கார்ந்தார். எல்லாருக்கும் அன்னதானம் நடக்குது. அன்னதானம் நடக்கிற பொழுது ஒரு தொழுநோயாளி வருகிறான். யாரும் எதுவும் சொல்லலை. சச்சிதானந்த சுவாமி அவரை கூட்டிக்கிட்டு போய் உள்ளே உட்கார வச்சார். தனி அறையில் உட்கார வச்சு சாப்பாடு போட்டார். அந்த தொழுநோயாளி சாப்பிட்டார். சாப்பிட்ட உடனே சச்சிதானந்த சுவாமிக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியலை, சாப்பிட்ட இலையில விழுந்து புரண்டார். இத்தனைக்கும் அது தொழுநோயாளி சாப்பிட்ட இடம், அவர் சாப்பிட்ட இலை, அதில் விழுந்து பரண்டார். பரண்டு எந்திரிக்கிறார். எதிர்த்தாப்புல இதெல்லாம் போதும், நீ புறப்படு அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. யாரு குரல்? சேஷாத்திரி சுவாமியின் குரல். திருவண்ணாமலையிலே வாழ்ந்த பெரிய மகான் சேஷாத்திரி சுவாமிகள். அழுக்கு துண்டு, அழுக்கு வேட்டி, பக்கத்தில் போனால் சந்தனவாசம். அதுதான் சேஷாத்திரி சுவாமிகள். லட்சம் தடவைக்கு மேலே அந்த மலையை சுற்றி வந்தவர் சேஷாத்திரி சுவாமிகள். நீ வள்ளிமலைக்கு போ, நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லி இவரை அனுப்பினவர் இப்போ சென்னைக்கு வர்றார். எப்படி? அவர் காலம் ரொம்ப முன்னால. இப்போ அந்த காட்சி கிடைக்குது. சாப்பிட்ட தொழுநோயாளி யார்? சேஷாத்திரி சுவாமி. திரும்பி பார்க்கிறார், நோயாளியை காணோம். சேஷாத்திரி சுவாமிகள் அருள் செய்தார். அவருடைய தரிசனம். கும்பிட்டுட்டு அப்படியே வடக்கு நோக்கி போறார். சாமி நடந்து போறார். அயோத்தி வரைக்கும் போயிட்டார். பசிக்குது. கையில் என்ன சாப்பாடு பொட்டலமா வச்சிருக்கார்? கிடையாது. கிடைச்ச இடத்துல சாப்பாடு, கிடைச்சா சாப்பாடு, கிடைக்கலன்னா ஏகாதசி, அவ்வளவுதான். அப்படியே போறார். ரொம்ப பசிக்குது. அயோத்தி தாண்டியாச்சு. ஒரு காட்டு பகுதி, ஒரு பெரிய ஆலமரம். ஆலமரத்துக்கு கீழே சாமி அப்படி சாஞ்சு உட்கார்ந்தார். திருப்புகள் பாட ஆரம்பித்தார். அவருக்கு மூச்செல்லாம் திருப்புகள், வாழ்க்கையெல்லாம் திருப்புகள், அவ்வளதும் திருப்புகள். திருத்தணியில படிவிழா நடத்தியவர். ஒவ்வொரு படிக்கும் திருப்புகள் பாடி ஏறியவர். எப்போ? 1918. இப்போ 2018 திருப்படி விழா தொடங்கி, வள்ளிமலை சுவாமிகள் திருப்படி விழாவை திருத்தணியில் தொடங்கி இது 100 ஆண்டு ஆகிவிட்டது. அப்படி திருப்புகள் பாடியவர். திருத்தணியில திண்ணையிலையெல்லாம் திருப்புகள் பாடுவாங்களாம். ஒருத்தர் பாட்டையே மாத்தினார். திருப்புகள் ஓதும் கருத்தினர் சேரும் திருத்தணி மேவும் பெருமாளேன்னு திருப்புகள் பாட்டு. எல்லா இடத்துலையும் திருப்புகள் பாடின உடனே இந்த பாட்டை ஒருத்தர் மாத்தினார்.
தெரு திண்ணை தோறும் திருப்புகள் ஓதும் திருத்தணிமேவும் பெருமாளே. தெரு திண்ணைகளையெல்லாம் திருப்புகள் இருக்கையா. அது ஒரு காலம். நம்ம அந்த காலத்தில் நிறைய வீட்டுக்கு முன்னால் திண்ணை கட்டி போட்டிருந்தோம். ஏன் திண்ணேன்? ஒரு வழிப்போக்கன் வந்தால் படுத்து தூங்குவான், புண்ணியம். அவனுக்கு கொஞ்சம் மோர் கொடுத்தா புண்ணியம். இன்னைக்கு திண்ணையே கிடையாது. திண்ணையவெல்லாம் இடிச்சு விட்டு எல்லா இடத்துலையும் நாயை கட்டி வச்சு விட்டோம். ஒரு பயம் நம்ம வீட்டுக்குள்ளே வரப்படாது. நம்ம அப்படி பக்குவமாக மாறி போயிட்டோம். திண்ணையிலையெல்லாம் திருப்புகள் பாடினார்கள். பாட வச்சது யாரு? வள்ளிமலை சுவாமிகள், சச்சிதானந்த சுவாமிகள். திருத்தணியிலே ஒரு பக்கம், தொண்ட நாட்டு சென்னையிலே ஒரு பக்கம், எல்லா பக்கத்திலேயும் திருப்புகள் பாட வைத்தவர். இப்போ அயோத்தியில ஒரு காட்டு பகுதியிலே பசி திருப்புகள் பாடினார். வஞ்சங்கொண்டும் திடராவணன் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாட்டு. அந்த பாட்டுக்கு சிறப்பு என்ன தெரியுமா? குரங்குகள் எல்லாம் சேர்ந்து அந்த பகுதியிலே முதலிலே ஒரு பாலம் போட்டு இலங்கைக்கு சென்று இலங்கையிலே தீ வைத்து இந்த கதையவெல்லாம் அந்த பாட்டில் பாடுறார். சுருக்கமாக சொல்லப்போனா ஆஞ்சநேயர் பெருமை, குரங்குகளின் பெருமை, இதெல்லாம் அந்த பாட்டில் வருது. இந்த பாட்டை வாயார இசையோட அழகா பாடினார் நம்ம அர்த்தநாரி என்ற வள்ளிமலை சுவாமி. ஆரம்ப காலத்தில் அவருக்கு பேர் அர்த்தநாரி, பின்னால தான் வள்ளிமலை சுவாமி. அப்படியே பாடினாரா, கொஞ்சம் மயக்கமாக வந்தது. அப்படி சாஞ்சிருந்தார். மேலே ஒரு 20-30 குரங்கு இருந்துச்சு. இவர் பாடி முடித்த உடனே எல்லா குரங்கு அங்கேருந்து பாஞ்சு ஓடி போயிடுச்சு. எங்கே போணுச்சு தெரியல. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எல்லா குரங்கும் திரும்பி வருது. ஒரு குரங்கு கையில் சப்பாத்தி, ஒரு குரங்கு கையில் தொட்டுக்கிறது ஒரு பெரிய டப்பாவில். சப்பாத்தி, குருமா, பூரி, பொங்கல், வடை, லட்டு என்னென்னத்தையோ கொண்டாந்து இவருக்கு முன்னால பந்தி வச்சிருச்சு. இவர் இப்படி பார்க்கிறார். ஏதுரா இந்த குரங்கு ஏது? பின்னால ஒரு 50-60 பேர் துரத்திக்கிட்டு ஓடி வர்றாங்க. எப்படின்னு பார்த்தா வடநாட்டை சேர்ந்தவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து சப்பாத்தி, லட்டு எல்லாம் வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்துக்காரங்க பொங்கல் சாப்பிட்ருக்காங்க. இந்த குரங்கெல்லாம் அங்கே போய் ஆளுக்கு ஒன்று தூக்கிக்கிட்டு வந்து இவருக்கு முன்னால் போட்டுருச்சு. எங்களை பற்றி புகழ்ந்து திருப்புகள் பாடினாயல்லவா, இந்தா திருப்புகள் பாடிய வாய்க்கு எப்பொழுதும் நல்ல இனிமையான சோறு கிடைக்கும். சோறுன்னா மோட்சம்னு ஒரு அர்த்தம், மறந்துடாதீங்க. இந்த சோறு மட்டுமல்ல, பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் என்பது திருவாசகம். சோறுன்னா சாப்பிட்ற சோறுன்னு ஒரு அர்த்தம், மோட்சம்னு ஒரு அர்த்தம். திருப்புகள் படித்தா எல்லாம் கிடைக்கும். வடநாட்டு ஆட்கள் வந்தவர்கள் இவரை பார்த்தார்கள், ஒரு கும்பிடு போட்டார்கள். சாமி, உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்கு எங்க சாப்பாட்டை இந்த ஆஞ்சநேயர் கொண்டாந்து இங்கே போட்டிருக்காரு. இவர் பார்த்தார், எல்லாரையும் எடுத்துக்க சொன்னார். இவர் கொஞ்சம் சாப்பிட்டார். நினைச்சார் திருப்புகள் படித்தால் எல்லாம் கிடைக்கும். பஞ்சாபி யாத்திரிகர்களுடைய ரொட்டி கிடைக்கும். குரங்குகள் கொண்டு வந்து போட்டன. வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த யாத்திரிகர்கள் பூரா இவரை கையெடுத்து கும்பிட்டாங்க. ஏன்னு கேட்டார். சுவாமி, இன்னைக்கு ஸ்ரீராம நவமி, நாங்கள்லாம் உட்கார்ந்து பஜனை பண்ணணும். குரங்கு வந்து எடுத்து கொண்டு வந்து ராமன் மாதிரி இருக்கிற உங்களுக்கு இந்த சாப்பாட்டை போட்டு விட்டு போயிற்று. சுவாமி, இன்னைக்கு ஸ்ரீராம நவமி. இதெல்லாம் யாரு வாழ்க்கை? வள்ளிமலை சுவாமிகள் என்ற சித்தருடைய வாழ்க்கை. சுவாமி மலையிலே அசரீரி வாக்கு கேட்டது ஒரு முறை. சுவாமிக்கு சுவாமி மலையிலே அசரீரி வாக்கு. கார்த்திகை மூலம் எனக்கு உகந்த நாள். யாரு சொன்னான் தெரியல. சாமி சொன்னார். அருணகிரிநாத சுவாமிகள் வாக்கு. கார்த்திகை மூலத்தில் அவருக்கு விழா எடுக்க வேண்டும். சித்தர்களுக்குத்தான் சில சொற்கள் கிடைக்கும், சில வாக்குகள் கிடைக்கும். சிலவற்றை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. அவர்களோடு தெய்வங்கள் பேசும். வள்ளியினுடைய தோழி, அவளுக்கு பொங்கின்னு பேர். நீங்கள் வள்ளிமலைக்கு போனால் பின்னால் ஒரு ஆசிரமம் இருக்குது, வள்ளிமலை சுவாமிகளுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு முன்னால் பொங்கியம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயில் யாருக்கு? வள்ளியினுடைய தோழி பொங்கிக்கு. இந்த பொங்கியம்மன் கோயிலில் உள்ள தெய்வத்துக்கு பொங்கின்னு பேர். அவள் ஒரு 12-13 வயசு பொண்ணு மாதிரி அழகான தோற்றத்தில் காட்சி அளிக்கிறாள். நான் போய் பார்த்துருக்கிறேன். வள்ளிமலையில் போய் வழிபாடு பண்ணி இருக்கிறேன். சென்னையில் நம்ம சச்சிதானந்த சுவாமி உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு 10 வயசு பொண்ணு எதிர்த்தாப்பில் வந்து நிற்கிது. அழகாக இருக்குது,
குறுகுறுப்பாக இருக்குது, சுறுசுறுப்பாக இருக்குது. என்ன வேணுமா உனக்கு? தாத்தா உனக்கு திருப்புகள் தெரியுமா? இவருக்கு எப்படி இருக்கும்? 450 திருப்புகளை பாடம் பண்ணி எல்லா திருப்புகளையும் எடுத்து படித்து எல்லா இடத்திலையும் பரப்புறவரை பார்த்து, தாத்தா உனக்கு திருப்புகள் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். தாத்தா அப்ப எனக்கு ஒரு திருப்புகள் பாடுறியா? இவருக்கு எப்படி இருக்கு? வள்ளி நாச்சியாரே வந்து கேட்டாப்பல இருக்கு. இன்ப அனுபவங்களை அனுபவித்தால் தான் புரியும், சொன்னால் புரியாது. தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர்க்கு இசைவிப்பதுவோ என்பது அருணகிரிநாதருடைய கந்தர் அனுபவம். நம்முடைய அனுபவத்தை நாம் அனுபவிக்கலாமே தவிர அடுத்தவருக்கு முழுக்க சொல்ல முடியாது. சொன்னாலும் அவர்களால் முழுக்க புரிந்து கொள்ள முடியாது. அந்த பொண்ணு எதிர்த்தாப்புல நிற்குது, வள்ளி நாச்சியார் மாதிரி இருக்கு. இவர் அப்படி பார்க்கிறார். என்னம்மா உனக்கு ஒரு பாட்டு வேணுமா? திருப்புகள் வேணுமா? எங்க வள்ளியே கேட்டாப்புல இருக்கு, நான் பாடுறேன். விரகர நோக்கியும் உருகியும் வாழ்த்தியும் அப்படிங்கிற திருப்புகள் அழகா பாடுறார். பாட்டை பூரா அந்த பொண்ணு கேட்டது, உட்கார்ந்தது, இவருக்கு முன்னாலே உட்கார்ந்தது. தாத்தா இன்னும் ஒன்று கேட்குறேன், தருவியா? என்னம்மா? அந்த வெத்திலை பெட்டியை கொடு. இவர் கையில் ஒரு வெத்திலை பெட்டி, வெத்திலை பெட்டிக்குள்ள வெத்திலை, பாக்கு, சுண்ணாம்பு, 5 ரூபா பணம். தாத்தா இந்த வெத்திலை பெட்டியை தர்றியா? என்னம்மா நீ கேட்குற, நான் கொடுக்காமலா? வள்ளிமலை சுவாமி வெத்திலை பெட்டியை தூக்கி கொடுத்து விட்டார். அந்த பொண்ணு வாங்கிக்கிச்சு, இப்படி பார்த்தது, போயிடுச்சு. 1 நாளாச்சு, 2 நாளாச்சு, 3 நாளாச்சு. சாமி வள்ளிமலைக்கு வந்துட்டார். சென்னையிலேருந்து புறப்பட்டு காட்பாடிக்கு பக்கத்தில் வள்ளிமலை, வள்ளிமலைக்கு வந்துட்டார். மேலே மலை ஏறி ஆசிரமத்துக்கிட்ட போகிற பொழுது பொங்கியம்மன் கோயில், பொங்கியம்மன் கோயில் வாசலுக்கு வந்தால் குகை, இந்த பக்கம் கோயில், வாசப்படியில் வெத்திலை பெட்டி இருக்கு. நான் சென்னையில் கொடுத்த வெத்திலை பெட்டி அது எப்படி எனக்கு முன்னால் இங்கே வந்துருச்சு? வெத்திலை பெட்டியை திறந்து பார்க்குறார், வச்சதெல்லாம் அப்படியே இருக்கு. 5 ரூபாய் வெத்திலை, பாக்கு, ஒரு சீட்டு இருக்கு. உன்னை நான் மறவேன், என்னை நீ மறவாதே பொங்கி. எப்படி இருக்கு இவருக்கு? உன்னை நான் மறக்க மாட்டேன், என்னை நீ மறக்காதே வள்ளியினுடைய தோழி பொங்கி. வள்ளற் பெருமான் அந்த காலத்தில் பாடுவார், உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன் கணந்தறியேன், உன் ஆணை இது, நீ என்னை மறந்திடுவாயோ? மறந்திடுவாய் எனில் யான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர் குறைப்பேன் எந்தாய், அன்னையினும் தயவுடையாய் நீ மறந்தாய் எனினும் அகிலமெல்லாம் அழித்திடும் நின் அருள் மறவாதென்றே இன்னி மிக கழித்திங்கே இருக்கின்றேன் மறவேல், இது தருணம் அருட்ஜோதி எனக்கு விரைந்தருளே. வள்ளற் பெருமான் பாடின பாட்டு. இந்த பொங்கிங்கிற பொண்ணு என்ன எழுதி வச்சது? தாத்தா உன்னை நான் மறக்க மாட்டேன், என்னை நீ மறக்காதே. வள்ளிமலை சுவாமிக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சி. அந்த பொண்ணு வள்ளி நாச்சியார். ஒரே நேரத்தில் அந்த வள்ளி நாச்சியார் இவருக்கு பொங்கி அம்மனாக காட்சி கொடுக்கிறாள். சாப்பிட வருவாங்களாம், சாமி உட்கார்ந்துருப்பாராம். 50 பேருக்கு சாப்பாடாகி இருக்குமா, 500 பேர் ஆள் வந்துருவாங்களாம். வள்ளிமலை சுவாமி சாப்பாட்டை எடுத்து போடுவாராம். 50 பேர் சாப்பாடு 500 பேருக்கு வளரும். இதனால தான் அவர் சித்தர் என்று நான் பேசுகிறேன். எப்போ போனாலும் பசுமாடு அவர்கிட்ட போய் கையை வச்சா பால் கறக்கும், நோய் தீரும். சேரியிலே திருப்புகள் பாட நடத்தியவர் வள்ளிமலை சுவாமி. அவர் ஒரு அந்தணர், அர்த்தநாரி. சேரியில் போய் உட்கார்ந்து எல்லா பிள்ளைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும், திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம் அப்படின்னு திருப்புகள் சொல்லி கொடுத்து பாட நடத்தினவர் இவர். ஒரு முறை 1942 சென்னையில் ஒரு குண்டு போடப்பட்டது. எம்டன் குண்டுன்னு அதுக்கு பேர். சென்னையிலே உள்ள பெருமக்கள் ரொம்ப பேர் காலி பண்ணாங்க. எம்டன்னா எல்லாருக்கும் பயம். பூமிக்குள்ளே இருந்து திடீர்னு குண்டு போடுற ஆள். ஒரு கப்பல் வந்தது, குண்டு போட்டது, போயிடுச்சு. பயந்தார்கள் சென்னை பகுதி மக்கள். எம்டன் குண்டு. சாமி என்ன அறிமுகம் பண்ணாரப்போ 1942 சாமிக்கு அப்போ கிட்டத்தட்ட ஒரு 72 வயசு இருக்கும்.
சாமி 1870 பிறந்தவர், 1950 மறைந்தவர். கிட்டத்தட்ட 70-72 வயசு இருக்கும். அழகா என்ன பண்ணார் தெரியுமா? திருப்புகழ் பாராயண குண்டுன்னு ஆரம்பிச்சார். எம்டன் குண்டை விட ஆற்றல் வாய்ந்தது. எல்லாரும் உட்காருங்கோ, திருப்புகழ் பாராயணம் பண்ணுங்கோ, இது அதை விட ஆற்றல் வாய்ந்தது. எந்த நோயும் குண்டும் எதுவும் உங்களை ஒன்றும் செய்யாது. சாமி எல்லாரும் வந்து உட்காருவாங்களாம். 500 பேர் உட்காருவாங்களாம். சென்னையிலே, திருத்தணியிலே, திருத்தணி படிகளிலே, எல்லா இடத்திலையும் ஆட்கள் உட்கார, சாமி உட்கார்ந்து அழகா திருப்புகள் பாட, எல்லோரும் சேர்ந்து பாட. ஒரு முறை என்னாச்சு தெரியுமா? ஒரு ஆளு, அந்த ஆளு கொஞ்சம் ஒழுங்கில்லாத ஆளு, நம்ம சுருக்கமாக சொல்லப்போனா போலிச்சாமியார். அந்த ஆளு அங்கே வந்துட்டான். வந்து உட்கார்ந்து அப்படியே பாடுறான், ஆடுறான். ஆடுற பொழுது சாமி வந்த மாதிரி குதிச்சு பெண்கள் மத்தியில் போய் விழுகிறான். இப்படியே தினம் பண்ணுறான். இது புரிஞ்சுது, சாமிக்கு புரிஞ்சு போச்சு. இந்த ஆள் வேணும்னே சாமி வந்த மாதிரி நடித்து பெண்கள் மேலே போய் விழுகிறான். மறுநாளைக்கு சாமி என்ன அறிமா பண்ணாரு? அவருக்கு ஆவேசம் வந்துருச்சு. சச்சிதானந்த சுவாமிக்கு என்னன்னு கேட்டாங்க. ராமன் ஆவேசம்னாரு. போய் அந்த ஆளை அப்படியே பிடிச்சி தூக்கி நிறுத்தி விட்டார். அதுக்கப்புறம் அந்த ஆள் வர்றதே இல்லை. போலியாக அனுமான் ஆவேசம் என்று சொன்னவனை மாற்றி ராமன் ஆவேசம் என்று தானே சென்று அந்த இடத்திலே நின்று மக்களை காப்பாற்றியவர் சுவாமிகள். ஆசிரமத்திலே 3 சித்தர்கள் அடங்கினார்கள் என்று கண்டுபிடித்து அந்த எலும்பு கூட்டை எடுத்து பார்க்கிறார். பத்மாசனத்தில் இருக்காங்க. 3 மரம், அரசு, வேம்பு, வில்வம், 3 செடி வச்சார். இன்றைக்கும் ஆசிரமத்தில் அவை வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பெரும் சித்தராக வள்ளிமலையில் இருக்கிறார் நம்முடைய வள்ளிமலை சுவாமிகள் என்ற சச்சிதானந்த சுவாமிகள்.